அதுக்கு நாங்கள் போட்டு கிடையாது. நான் ஆமாண்டா. வயிறா எங்க வைக்கணும்? வீடு கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிடணும். அப்பா ஐயோ சாப்ப வந்தது. ஐயோ ஐயா என் நாடு என்ன நாடு? எந்த நாடு? நான் யாரு என்ன விலகுந்தேன் தெரியல சாமி. ஆமா. என்ன பூரா ஈ முக்கிது. இது இப்ப வந்த நோயா பிறவில் வந்த நோயா? நீ அழகு பேர் பண்ற அழகு. நீ அம்மா அழகு. கட்சி பேச இந்த கையில் நான் ஊருள்ள வரேன்னா அம்மா ஒரு ஆளுக்கு இந்த மாதிரி அந்த மாதிரி நீ அடிச்சுக்கிற சென்ட்டுக்கே 10 பேருக்கு சுத்துவான் அவங்க கூட. ஒரு மரத்துக்கு கீழே உட்கார முடியாது. எங்க போய் என்கிட்ட தான் மடுமுடா என்ன பண்றது? அது மாதிரி இருந்தாலும் நான் யாருன்னு தெரியாது. தெரியல. மதம் ஒன்று அழகா வந்தேன். இதுக்கு முன்னாடியா? நீ அது நான் தான் என் அழகுத்தான். டேய் பலான்னு கடாச்சிருவான் நீ. என்ன ஐயா திரும்ப அப்படி கூப்பிடுறாங்க. யாரு 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 கூப்பிடுறாங்க? கூப்பிடுறாங்க. ஓ எப்பா கடியால கூட அடிச்சிடலாம். டேய் கட்டிங் இல்லைண்ணா. ஐயோ எங்க இருக்கிற இங்க தானே இருக்குது. யாரு உனக்கு பென்ஷன் காசு வருதா? 4500 கவர்மெண்ட் சம்பளம். உனக்கு கட்டிங் வாங்கி வந்தா எனக்கு நான் தருவா. கட்டிங் தரியா? உனக்கு கட்டிங் காலையில் கட்டிட்டு உனக்கு வாங்கிட்டு தருவேன். இந்தா யாரு நீ எடுத்து சாப்பிடியா? யாரு கையில யாரு கையில் நான் எடுத்து கொடுக்குறது? எடுக்கிற ஸ்டைல பாடுற. அடா அடா அடங்க. எப்போனா நான் தண்ணி ஊற்றி சாப்பிட நடந்தேன். மாடா ஊற்றி சாப்பிட்றதான் எனக்கு. உன்ன கலந்து வச்சுக்கிறீங்களா? அது போல இருந்தாலும் எனக்கு சேபம் வந்து விட்டது. யாரால அது இருக்க முடியாது. வெண்ணெய் எப்பா வேணடா. எப்பா நீ எட்ட நின்னே பேசு. எனக்கு ஒன்று நனைஞ்சிருப்பான். நடந்து பஸ்ஸில் நடந்தான் வந்து. ஏன் பஸ்ஸில் என்ன நடந்ததா? 17 வயசுக்குள்ள தான் இருக்கும் அந்த பொண்ணுங்க. சிரிச்சிக்கடா உன் பவுசிக்கு. அந்த பொண்ணு விழுப்புரம் போகிறதுக்குள்ள நம்பர் கொடுத்தா தான் பஸ் விட்டு கீழே இறங்க மாட்டேன். அவ்வளோ பிரியம் உன் மேல. யார பிரியம்? அது வேற ஒண்ணு இல்ல. இந்த பெனாரி போட்டு போயிடா. அது மாதிரி இருந்தாலும் சாபம் வந்தது உங்ககிட்ட சொல்றதுக்கு விருப்பம் இல்லை. நான் யாரை பார்க்கணுமோ அவங்கள பார்த்துட்டு நான் எவ்வளோ நான் பேசிக்கிறேன். மலர் கொய்து மன்னவர் பூஜைக்கேற்ற ஜலம் திரட்டி நான் வருகின்ற வேலை ஒரு பாவியானவன்
ஆமா. என் பதியாகிய மன்னவரே தெய்வம் என்று நான் மனதில் நினைத்து உண்மையானால் 4408 வியாதிக்கெல்லாம் எதமான வியாதியா இருக்கும்படியான அங்கையேனும் குறைந்த குஷ்டரோகம் பிடிக்க கிடவது அப்படி என்று சாபம் கொடுத்தீங்க. ஆகையினாலே பதியாகிய மன்னவர் பூஜைக்காக தாமதமாகும். செல்லலாமா? பாரமாடி அது அப்படியேதான் இருக்கும். ஐயா நான் வந்த ஒண்ணு வச்சியா 6 பஞ்சாயத்து தீர்த்து வச்சேன். பஞ்சாயத்து தீர்த்து வச்சா பஞ்சாயத்தை தீர்த்து வச்சா தெளிவா சொல்றே. நீ அப்பா காணா நீ எத்தனை பேசு தடியால் அடிக்கிற மாரி இருக்குது. மேல கை வைக்காதா? பரமநாதன் தான் நீ மேல கை வைக்கத்தா? ஊர்ல ஜிலி உள்ள பஞ்சாயத்து அதுல வைக்கிறதுல பஞ்சாயத்து வெளியில தான் வைக்கிறது. அதான் உங்க ஊரு சொல்றேன். உங்க ஊரு எங்க ஊர் என்ன ஊரு? அதான் உங்க ஊரு ஜிலி உள்ள பஞ்சாயத்து தான். நான் தான் போகும்போது நான் சொன்னாதான் வண்டியாரி வரையாப்பா. ஐயோ உன்னை கூட்டு போனா அந்த கல்யாணத்துக்கு சோறு வாங்கி வைக்கிறதுக்காக வார என்ன மாத்திரம் வராது. நான் குண்டாரை எடுத்து இப்படி முடிச்சுதான் அவன் வாழைகளை மடிச்சு வச்சுட்டு போய்கிட்டே இருக்கும். ஏன் அடுத்ததெல்லாம் கிடைக்குமோ கிடைக்காத இவரே வந்துக்கிறான். அப்படி விட்டு ஒரு எந்த அப்படி விட்டேன்னா என்ன ரசம் சாப்பிட்றோம் மாடு சாப்பிட்றோம் சோறு கேட்க மாட்டாங்க. இளந்து அடிச்சிடும். அந்த மாதிரி ஆளுநர் பார்த்தாலுமே அப்படித்தான் இருக்குது. ஒன்றும் தப்பு கிடையாது. இது என்ன அது? ஒன்றும் இல்லை. இந்த கவர்மெண்ட்ல மருந்து மாத்திரை என்ன குழி குழியா இருக்குது? எந்த கண்டு பதிவு போறதுக்கு வச்சுக்கிறான். இல்ல இல்ல இது நல்லா சொல்ல வயசுக்கு சொல்றேன் கேக்குறியா? எப்பா செல பண்ணாலும் பரவாயில்ல. நீ ஒரு ஆள் இந்த கையால் அதுவும் குத்து மண்ணு ஆள்றாங்க. அந்த கையில இந்த குழி குழியா பள்ளம் போட்டுக்குதா? சீக்கிரம் ஆறுது ஒரு வயசுன்னு சொல்றேன். ரொம்ப தேவையில்லை. எத்தனை குழி இருக்குது பாருடா. உடம்பு பூரா இருக்குது. அது எங்க சரி விட ஒரு 1 கிலோ வெள்ளம் வாங்கிக்க. 1 கிலோ வெள்ளம். ஆமா ஒரு கிலோ மல்லாட்டு பயிர் வாங்கிக்க. 1 கிலோ மல்லாட்ட பயிர் போட்டு மிக்ஸில அரைச்சி கொண்டாந்து அங்க வைய 10 போட்டுடணும். வச்சுன்னு வச்சுக்க. கொஞ்சம் ஆழ மாட்டேங்கிற பார்த்தான்னா சீக்கிரமா குழி குழியா இருக்குதுல நல்லா போயிடும். செய்யுங்க. வெந்தத்துக்கு மல்லாட்ட பயிர் 200 அங்கே போலாம் கால போய் நீ என்ன ஒரு குத்து கட்டுக்கிறா? என்ன ஒரு குத்து கட்டுக்கிறா? என்ன ஒரு குத்து கட்டுக்கிறான்? மாசுல ஏன்னா கூட கம்மி முடிக்கிறதா நீ நானே செய்யலாம். பஸ்ல யாரும் இருந்தா ஐயாவுக்கு மரியாதை கொடுக்குறாரு. மணிகார் வர்றாரா? மணிகார் பெரிய மணிகாரு. பெரிய மணிகாரு மணிகாரு நான் கையெழுத்து மாதான் சொல்லும். எடுத்து பேனா புடிச்சா கையால பேனா புடிச்சாருன்னா சன்னு போவாங்க அம்மாவை தானே. நீ வந்து பாரு நாளைக்கு அப்படி அங்கேதான் என்னை உற்று பார்த்தா யாருன்னு தெரியல சுவாமி. உன் மதியாக ஆண்டவர் உன்னுடைய புருஷன் உன்னுடைய மனம் நானே. என்னுடைய மன்னவரா? என்னுடைய கணவரா? ஐயோ தெய்வமே!
முகந்தனை பார்ப்பதே போ இந்த பாவிக்கு பார்த்தா எப்படி தெரியுது அலைகட துரும்பை போல அலைகளாகி ஒரு பெண்ணாக பிறந்தவனுக்கு கணவனே கண் கண்ட தெய்வம் அப்படி என்று போற்றி புகழும் உத்தமைக்கு ஏற்படுமாகிறது கணவனுக்கு முன்பாக அவள் இறப்பதே மேல் என்று சொல்வார்களே கண்டிருந்த பசுவை போல இதெல்லாம் என் தலைவிதியா மன்னா கண்டிருந்த பசுவை போல கதறாளாகி அது பசு மரத்தை போல தலை தோங்கும். இப்பொழுது அந்த மரமானது நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? தூரிடந்த மரம் போல துணையாளாகி ஒரு குடும்பத்திலே ஒரு பசு மரத்தை போல கணவன் இருந்தால் அந்த கணவனுடைய சிந்தனை ஆணி வேற போல இருக்க வேண்டுமா? அந்த தூர் இல்லாத மரம் அது எப்படி இருக்குமோ? தூரிழந்த மரத்தை போல துணையாளாகி ஏற்பட வேண்டும் ஐயா. இந்த பாட்டி முண்டையாலே நானும் கெட்ட மேல எதுக்கு இருக்கு நம்ம வீட்டுக்காரன் அழுகாக்கிட்டே இருக்கிறாரு. என் அம்மா அழுவிடா நீ புழுவா இது வர விட்டு நோண்டு கருப்பா தான் இது. நந்தவனம் போனியா? நந்தவனம் சென்று நந்தவனத்தில் யாரும் பாத்தியா? நந்தவனத்திலே ஒருவரை கண்டேன். நந்தவனம் போறது போல டெய்லி இதே வேலை தானா? ஐயா என்னை மீண்டும் மீண்டும் என்ன பரிசோதிக்காதீர்கள் ஐயா. நந்தவனத்துக்கு போனா அவங்க ஒரு ஆம்பளை கண்டாங்களாமா? ஐயா ஐயா ஒரு ஆடவரை பார்த்தது உண்மைதான் ஐயா. அடிக்காது எங்க அக்காலையா? ஐயோ நீ இருக்கிற அதுக்கு இன்னொன்று 3 கூட கொடுக்கலாம் அதுக்கு
முட்டை மூக்கையெல்லாம் ஏற்றிட்டு விடுது. ஆளும் கிடைக்கணும். ஐயோ அடையாசனா சரி, அதான் அடையாசனா சரி. உங்க பாப்பா சின்ன பாப்பா பார்க்கணும். பார்த்தா எடுத்துன்னு வரும். தூக்கி பாப்பாட்டியா அதான் அங்கெல்லாம் பாண்டியா. சரி என்ன பண்ண போறீங்க? அந்த நந்தவனத்திற்கு நான் செல்கின்ற பொழுது மன்மத சுரூபத்தோடு ஒருவர் ஓடி வந்தார் எதிரிலே. கண்ணே பெண்ணே என்னை சேரவா அப்படி என்று தெரிவித்தார். நானும் இக்காட்டகத்திலே தாம்புரிமையான சிவனுக்கே தன்னை அர்ப்பணித்து இருக்கும்படியான மௌகல்ய மக முனிவருடைய மனைவி நலாயனி என் மீது ஆசைப்படாதீர்கள். மாற்றார் பெண் மீது ஒரு ஆடவன் ஆசைப்படக்கூடாது அப்படி என்று எவ்வளவோ புத்திமதிகளை தெரிவித்த போதிலும் என்னை விடுவதாக தெரியவில்லை. உங்களை மனதிலே நினைத்தேன். நான் பெண்ணாய் பிறந்து என் கணவரே கண்கண்ட தெய்வம் அப்படி நினைத்தது உண்மையானால் 4408 வியாதிக்கெல்லாம் எஜமான் வியாதியாக இருக்கக்கூடிய குஷ்டரோகம் பிடிக்க கிடவுகளா பாவி அப்படி என்று அவரை சதித்து விட்டு வந்து விட்டேன். யோசனை பண்ணி கொடுத்தியா? என்ன யோசனை பண்ணணும்? என் மகன் ஓடாதாங்க யாரும் யாரையும் 5000 தப்பு. நீங்கள் வீட்டுக்கு போங்க, நான் ஆம்பளை கூட பண்ணணும்னு சொல்லணும். என் மன ஜனாந்தி எடுத்து போன்ற மாதிரி சாபத்தை கொடுத்தியா? சாபம் கொடுத்தா உனக்கு தேவடியா? இந்த சாபத்தை கொடுக்கலாமா? யார் தேவடியா? ஆமாம் வச்சா என்ன பத்தினியாவா? ஆமாம் இவ்வளோ பத்தினியா? தேவடியா உனக்கு எப்படி தெரியும்? அழகுக்கு இவெல்லாம் கூட இருக்கிறது தாங்கணும். ஏதோ கிளம்பிக்கின்னு வச்சுக்கிறேன். இவெல்லாம் குடும்பத்துக்குன்னு வச்சுக்கிறேன். பிடிக்கா இல்லை இந்த பொண்ணு உனக்கு? மூஞ்சி எடுத்து யாராவது தெரு போக போய்ப்பா. நான் போனேன்னா அந்த தெருவில் இருக்கிறாங்க, அந்த தெருவில் இருக்கிறவங்க வந்த உடனே வணக்கம் வைப்பா. கொஞ்சம் தான் தேடிக்குது அந்த ஏரிக்காரி. இந்த காளி கோயிலில் ஒரு 4 நாய் எத்தனை குருவி கூடு கட்டி வச்சுக்கிறோம். பிரிச்சு பார்த்தா தான் தெரியும். அந்த மாதிரி வருவாங்க. அந்த மாதிரி மரியாதை இந்த ஊரில் எனக்கு இன்னைக்கு அந்த நாள் ஒரு நாள் தெரிப்பாங்க. தேவடியா சொல்லுப்பாங்க. நாட்டோட சரி அப்படின்னு மனுஷாரம் வச்சுன்னு கூட மாட்டேங்கிறேன். அது யாருன்னு தெரிந்தா? யாரையா? அந்த மன்மத சுரூபத்தோடு வந்தவரா? அங்கே வந்தது கொஞ்சம் பரிசோதனை வந்து நான் ஏன் ஐயா என்னை மீண்டும் மீண்டும் பரிசோதிக்கின்றீர்கள்? மாமாதுரை மீனாட்சி மாமாதுரை மீனாட்சி எந்த வாழ்வு எல்லாம் பாழாச்சு. தென்மனக்கு காலத்திலே தெருவெல்லாம் உள்ளாச்சு. தென்மனக்கு காலத்திலே தெருவெல்லாம் உள்ளாச்சு. மாமாதுரை பாடலாம் பாடாது தென்னக்கும் காலத்திலே தெருவெல்லாம் உள்ளாச்சு. தென்னக்கும் காலத்திலே தெருவெல்லாம் உள்ளாச்சு. மாமாதுரை மீனா பட்டமரம் துளிர் வீடுமா, செத்த பிணம் உயிர் வருமா, எட்டிக்காய் இடித்திடுமா, என் வாழ்வு நிலைத்திடுமா, எட்டிக்காய் இடித்திடுமா, என் வாழ்வு நிலைத்திடுமா. மாமாதுரை மீனாட்சி பட்டமரம் துளிர் வீடுமா, எட்டிக்காய் இனித்திடுமா, என் வாழ்வு நிலைத்திடுமா. வாழும் தெய்வத்திற்கு கூட கண் இல்லாமல் போய்விட்டது ஐயா. ஐயா
ஐயா என்னை தூஷிக்காதீங்க ஐயா. ஐயா அப்படி இருந்தாலும் நீங்கள் என்ன சொல்கின்றீர்களோ உங்களை என் கண்ணை போல பேணி காப்பாற்ற வேண்டியது இந்த மனையாளுடைய கடமை. நீங்க என்ன தெரிவித்தாலும் உங்கள் வார்த்தையை தட்டாமல் வரைக்கும் நான் நடக்கிறேன் ஐயா. மசி எடுக்கிறான் அப்படியே வந்தானா ஷாட்டியா வண்டிக்கு 108 கிடுக்கு தானே உனக்கு தாண்டா தகும். வெளியில போனா அப்படியே வந்ததா எல்லாம் பத்திரியானா ஷாட்டியா எப்படிங்கிறா அப்படின்னு கேட்கணும். காட்டுல எங்க இருக்கு சாப்பாடு? தேவடியாக காட்டிங்கன்னா நான் பசி பட்டினிமா கிடக்குறீங்க. நாங்க கவர்மெண்ட்ல ஐயா இருங்க ஐயா. கவர்மெண்ட்ல இருந்தா அழைச்சிட்டு வரைக்கிறான் பாரு. செஞ்சுக்கு அழைச்சிட்டு வரைக்கிறான் பாரு. அழைச்சிட்டு வரைக்கிறான் ஐயா. எம்மா ஆசை வச்சுக்கிறான் இப்படி ஓடாதான் காட்டி முடிக்கிற மாதிரி அப்படி ஆசைனாத பார்த்துறான். ஏன் பசி எடுக்குதுங்க சாப்பாடு இருந்தா இருக்குதா இல்லையா? காட்டு கட்சி பேட்டு முடிப்பா காட்டு கட்சி பேட்டு முடிப்பா. அந்த கட்சிப்பா பாடுற சிலோன்ல வாங்கன்றா அந்த கட்சிப்பா. நான் எங்கே ஆகிலும் சென்று உங்களுக்கு உண்டான உணவை நான் வாங்கி கொண்டு வருகிறேன். அடுப்பு மேல இட்லி மூஞ்சி வைப்போம் அது காய்ட்டு உணவு சோறா வேணும் உனக்கு? எந்த கையால சாப்பிடுவேன்? அப்புறம் பாரு ஒரே ஒரு சோறு இருந்தா ஐயா போயதாண்டா இட்டு போகணும். உங்களுக்காக வேண்டி குத்து நெல்லாவது குத்தி நான் பிழைத்து அதற்கு கூலி வாங்கி வந்து அதன்படியே உங்களுக்கு நான் சாதம் நான் செய்து போறேன் ஐயா. அது போடு. நான் போறேன். மணிகாரு நீ உட்காருங்க. அந்த மாதிரி மழை பெய்யுது. நான் உட்காரு. நிக்கிறதுக்கே தெம்பு இல்லை. உனக்கு எதுக்குல இந்த வேலை? போன் நம்பர் கொடுத்துக்கிறாங்களா? அது குறை இல்லாத நீ ஒன்றும் கடைஞ்சி கொடுக்க தேவலாம். வில்வளைப்பு உபயம் அம்மன் திருக்கல்யாணம் என்று சொல்லுபடியான உபயத்து செய்தி கேட்டுபடியான ஆரூர் உத்தம பிறந்தையார் இன்னும் கலரா என்று சொல்லுபடியான ஆரூர் உத்தம பிறந்தையார் இந்த நலனைக்காக கொடுத்து கொண்டாடப்பட்ட சொன்ன காணிக்கை சுபோதயம். ஐயா உங்களை ஏற்றி பார்த்து கார் வந்துருக்குது. அவ்வளவு பெரிய ஆளா நீ? வாயால பேசுறியா மூக்கால பேசுறியான்னு தெரிய மாட்டேங்கிறது. ஐயா ஐயா நானே பேசிட்டு ஊட்டி விடுத்துமா? முடியாதா? வர்ற காசு ஒரு நாளா போல தேவையில்லாம் காட்டிக்கிறேன். எங்கடா கோயிலில் பார்த்து கருப்பட்டி வச்சா குழந்தைங்க தள்ள கட்டாட்டி தாட்டி எத்த காது பேய் போறியா? வீணாகிற பண்ண போறாங்க.
என்ன ஐயா கலவை கலக்கிறாண்டா கலவை ஹாய் அந்த மூலைல நிக்குது கலகார மிஷின் அந்த மிஷினை தாத்தா கிரீஷன் மிஷின் நான் வரல நீ சாப்பிடு அதனால என்ன பண்ண போற ஐயோ அப்பா அது கையால ஒரு உண்டை தரலாம் சிசி புள்ள வந்துக்கிறாரு ரெடி ஆயிட்டாரு சுவாமி இல்லை ஐயா சத்தியமாக அப்படி ஒன்று நான் கனவிலும் நினைத்து பார்க்கவில்லை ஐயா எனக்கு முடியல இது முடியல தயிர் சாதமா இந்த அருவானத்தில் சாதமா கூட்டமா இருக்கிறவங்களாம் லைன்ல நிக்க சொல்லி சாப்பாடு கொடுக்குறோம். ஆனா அவசரப்பட வேணாம். சாப்பாடு லைன்ல நிக்கிறாங்க. எட்டி பார்த்துட்டு வந்தா பயமா இருக்குது. ரெண்டு கையை மாறி போய் ஒருத்தர் வாங்க சாப்பிட என்ன பண்ற நானா இதுல அடிக்கிறான் இதுல அடிக்கிறான் சாப்பாடே அதுல சொல்றான்டா. அவர் ஆடைய பாரு அது எடு அப்பா முகத்துல மூடிட்டு போனா கொடிய உடனே கிடைக்கும். முகத்துல முடிச்சு போனா காலங்காட்டம் வேலைக்கு போறவங்க கூட பஸ் அதுக்கு போது நின்று பார்த்துட்டு அப்புறம் கையெழுத்து கொண்டுட்டு போறாங்க பாரு. சாப்பிடு அது அடிக்கிறான்.
என்னைக்கு அந்த புழுலாம் அதான்டா சரி. உப்பு நான் பாக்கறதா பாரு தனக்கிறா பாரு சோறு மான கடுத்து மாமா என்ன சாப்பிட்றாரு ஒன்று போய் சாட்டு காட்டு தானே பேசணும். சாப்பிடு ஐயா சாப்பிட்டேன் ஐயா. பத்து இருந்தால் நீ தனியா சம்பாதி வந்தாங்க நான் என்ன அம்மா கஷ்டப்படுறேன் தெரியுமா அந்த மாதிரி சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு ஹோட்டலில் கொண்டு சாப்பிட்றதுக்காக காணுங்குது இடிக்கிற சாப்பிட்ற தொழில் அன்றைக்கு முழு விசேஷம் தேவடியா ஆடியை பார்த்தாலே 10 பேர் கையை கழுவுங்க ஐயா. உங்க கரத்தை குடிங்க. நீ மூந்து நான் கழிக்கிறேன் என்னடா அல்சர் ஐயா கழுவி விடுறேன்.